திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் நினைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாத பலன்கள்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சமாகக்கூடிய மாதம் இந்த மாதம். வருடம் ஒரு முறை மட்டுமே சுக்கிர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்சமாவார். சுக்கிரன் அப்படின்னாலே பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை இதெல்லாமே சுக்கிரனுடைய இயல்பு. அப்போ இந்த சுக்கிரன் உச்சமாகும் பொழுது மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு ஜாக்பாட் அடிக்கும், மேக்சிமம் எல்லாருக்குமே ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருந்தாலும் கூட இந்த உச்சமாகக்கூடிய இந்த ஒரு மாத காலகட்டங்கள்ல ஏதாவது அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த சுக்கிரன் கொடுப்பார். என்ன தசாபுத்திகளாக இருந்தாலும் அதற்கு தகுந்தது போல இதே இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் உங்க ஜாதகத்துல அதை ஈக்குவல் பண்ணி மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்த கொஞ்சமாவது உங்களுடைய சந்தோஷத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து பூர்த்தி பண்ணிட்டு அந்த சுக்கிரன் போவார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. இப்ப சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கு என்ன பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். துலா ராசி இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி உச்சமாகிறார். யாருக்கு ராசி அதிபதி உச்சமாகுதோ மிகப்பெரிய யோகம் உண்டு. ஆனா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு இன்னும் யோகங்கள் ஜாஸ்தி. சுகபோக காரகன், சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா சுக்கிரன் தான். இப்ப துளாராசிக்காரங்க எப்பவுமே பாத்தீங்க இளமை தன்மையோடு இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. தனக்குள்ள 1000 கவலைகளை வைத்து கொண்டிருந்தாலும் மற்றவர்களிடம் பேசும் பொழுதோ அல்ல மற்றவர்களுக்காக வரும் பொழுதோ அவர்களுடைய சந்தோஷம் முக்கியம் என்று நினைக்கக்கூடியவர்கள் துளாராசிக்காரங்க. அப்படி பார்க்கும்போது இந்த துளாராசியின் அதிபதியே சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாகும் பொழுது இந்த மாதம் உங்களுடைய சுய தேவைகளுக்காகவும் உங்களுடைய சுய சந்தோஷத்துக்காகவும் சுக்கிரன் அள்ளி கொடுக்க போகிறார். அதுவும் பாருங்க யாரோட சேர்ந்து நிற்கிறாருன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானோட சேர்ந்து நிற்க போறார். அப்ப குல தெய்வத்தினுடைய அனுகிரகத்தோட நிற்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள். ஏன்னா நாளுக்குடையோருமே உங்களுக்கு சனி பகவான் தானே. ஏதாவது வீடு வாங்கலான் இருக்கீங்க, சொத்து வாங்கலான் இருக்கீங்க, இதெல்லாம் ஏதாவது பழசா இருக்கு அதெல்லாம் போட்டுட்டு வேற ஏதாவது புதுசா வண்டி வாகனங்கள் வாங்கலான் இருக்கீங்க, இதெல்லாம் இந்த மாதம் நடக்கும். ஒரு மனசுல ஒரு நெகிழ்ச்சி, மனசு சந்தோஷமா இருக்கும். எங்கேயாவது வெளியே போயிட்டு வர்றது, சுற்றுலா போயிட்டு வர்றது, ஒரு ஜேர்னி, ஒரு டிராவலிங் மூலமாக ஒரு நிம்மதியை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இதெல்லாமே உண்டு. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வர்றது, கணவன் மனைவிகளோட அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கிறது, வேற தொடர்புகள் மூலமாக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, இதெல்லாமே துலாத்துக்கு வரும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் உச்சமாகிறார் சனியோட. அப்ப தேவையில்லாத தொடர்புகளும் வரும் அப்படிங்கிற அமைப்புமே இந்த துலா ராசிக்கு உண்டு. இப்ப கொஞ்சம் கவனமாகவும் அதுலயே இருந்துக்கணும். குரு பார்வை ராசிக்கும் இருக்கு, அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கும் இருக்கு. தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. எந்த விஷயத்துல உங்களுக்கு தப்பு நடக்காது. தப்பு வந்தா கூட அதை வந்து விலக்கி விட்டுருவாங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அப்ப குருவும் பாருங்க உங்களுக்கு 11ஆம் தேதியில வக்கர நிவர்த்தி ஆகுது. 3ஆம் அதிபதி வக்கர நிவர்த்தி. இவ்வளவு நாள் வந்து நீங்க போட்ட முயற்சிகள் எல்லாமே எதுவுமே செயல்படுத்தல, நாங்க என்ன எஃபர்ட் போட்டாலும் அதுல ஒரு நல்ல பலன் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த குரு வக்ரம் நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமான நாட்களே. முயற்சிகள் எல்லாமே சரியாக போகுது. உங்களுடைய முயற்சிகளுக்கு உண்டான ஒரு நல்ல காரியங்கள் வெற்றி அடைய போகுது அப்படிங்கறத அமைப்பு. சகோதர உறவுகள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலக போகுது. வேலை கிடைக்குங்க. ஃபர்ஸ்ட் துளாராசிக்கு சொல்றது என்னன்னா வேலை, ஒரு ப்ரமோஷன், ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்கிறது, ஒரு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போறது. ஏன்னா 12ஆம் அதிபதியே ராகுவோட சேர்க்க. வெளிநாடு வெளியூர் பயணத்துக்காக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, அது கை கூடாம இருக்கு, அப்படியே ஒரு அப்ளை பண்ணிருக்கீங்க, அது எல்லாமே வரமாட்டேங்குது அப்படின்னா இப்ப எல்லாமே நல்லா வரும். உங்களுக்கு சாதகமானது எல்லாமே நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே உங்களுக்கு தேவையானது. துளாராசி தனக்கும் உழைக்கும், மற்றவங்களுக்கும் உழைக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள்ல தனக்கு நிறைய செஞ்சுக்கும். அதாவது வந்து இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் உச்சமாகவும் தன்னுடைய நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கிறது, தன்னுடைய மேக்கப். துளாராசிக்காரங்களும் மேக்கப் பண்றதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. துலாம், ரிஷபம் எல்லாம் சுக்கிரனுடைய ராசிகள் இல்லையா. அப்போ உங்களுடைய மேக்கப் திங்ஸ் எல்லாமே இது பண்ணிக்கிறது, வாங்கிக்கிறது, இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். அப்ப வேலையும் அதே போல இந்த வேலை ரொம்ப கடின உழைப்பு போட்டு செஞ்சுட்டு இருந்தாலும் கூட ஒரு நல்ல பலன் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட வேலை மாத்திக்கலாம், ஒரு புதிய வேலை தேடலாம். அதற்குண்டான ஒரு அத்தியாயம் எல்லாமே இப்ப இருந்து தொடங்குறதுக்குண்டான ஒரு அமைப்பே உங்களுக்கு இந்த கிரகங்கள் கொடுப்பாங்க. மேக்சிமம் பாத்துட்டீங்கன்னா துளாராசிக்கு யோகத்தை வாரி 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 வழங்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கு. உங்க ராசி அதிபதி உச்சம், நீங்க உச்சமா இருக்கீங்க. என்ன அதாவது 12 ராசி கட்டங்கள்ல சுக்கிரன் உச்சமானா யாருக்கெல்லாம் நல்ல பலன் இருக்குதோ இல்லையோ, ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் சுக்கிரன் உச்சமாகிறதே நல்ல பலன்.
ஒரு சிலர் பாத்தீங்கன்னா தெய்வ ஆன்மீக செலவுகள் நிறைய பண்ணுவாங்க. இந்த டைம்ல கைலாயம் போயிட்டு வரலாம், அது போல இது போல, அந்த மாதிரி தெய்வீக செலவுகள் நிறைய நடக்கும். அதுவுமே உங்க சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஒரு இடத்த விட்டு நீங்க வெளியே போனாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், ஒரு வாய்ப்பு எல்லாமே இந்த மாசம் நடக்கும். ஒரு டிராவலிங் மூலமாக ஒரு நிம்மதி, ஒரு மனசு திருப்தி, நிறைய நண்பர்கள் அதிகமாகிறது. ஏன்னா 4ஆம் இடம் நண்பர்கள். அப்ப நிறைய நண்பர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இப்போ அறிமுகமாவாங்க. புதிய புதிய தொடர்புகள் எல்லாமே வரும். நிறைய பெண் சேர்க்கைகள் ஏற்படும். ஆணாக இருந்தால் பெண்களும், பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய சேர்க்கைகளும் தொடர்புகள் அதிகமா இருக்கும். வயிறு வயிறு சார்ந்த உபாதைகள் மட்டும் கொஞ்சம் வரும். அதுல மட்டும் கவனமா இருந்துக்கணும். அலர்ஜி வர்றது, வயிறு உபாதைகள், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே கொஞ்சம் வரும். ஸோ அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மற்றபடி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது 6ல சனி இருந்து அது உங்க உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்களை ரெடிதான் பண்ணி கொடுப்பாரே தவிர, அப்போ அதை வந்து காட்டி கொடுக்க போறாரு. அப்ப அதற்குண்டான மெடிசனோ அதற்குண்டான ஒரு நல்ல விஷயங்கள் நீங்க செய்து கொள்வது என்று தன்னுடைய உடலை பார்த்துக் கொள்வது என்பதும் கூட இந்த மாசம் வந்து அதிகமா நீங்க உங்க மேல அக்கறை செலுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஏன்னா கூட்டு கிரகங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 5ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கு. ராகு, புதன், சூரியன், செவ்வாய் எல்லாமே. அப்ப 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும்பொழுது கண்டிப்பாக குழந்தைகள் மூலமாக லாபங்கள் வர்றது, குழந்தை சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் வர்றது, நீங்க உங்க சொத்துக்களை குழந்தைகளுக்கு கொடுக்கறது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும். சூரியன் ராகு ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா பெரும் புகழ் அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உண்டு. ஏன்னா சூரியன் ராகு பித்ருதோஷம்னு சொல்லுவோம். சூரியன் ராகு வந்து உங்களுக்கு முன்னோர்கள் சாபங்க, இப்படிலாம் நிறைய சொன்னாலும் அதெல்லாம் உண்மைதான். அது வந்து அவங்களுடைய சொத்துக்கள் அவங்க சம்பாதிச்சது உங்களுக்கு வராதே தவிர, நீங்க அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய சம்பாத்தியத்து மூலமாக மேல வரக்கூடிய அமைப்பு சூரியன் ராகு. இது மூலமாக நிறைய தொடர்புகள், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, பெரிய போஸ்டிங் கிடைக்கிறது, இதெல்லாமே இயற்கையாகவே சூரியன் ராகு ஜாதத்துல தான் நடக்கும். இப்போ உங்களுக்கு இந்த சேர்க்கை இருக்குன்னா இப்ப அந்த கிரக சேர்க்கை நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ இன்னும் இதனுடைய பலன்கள் எல்லாமே அதிகமாக போகுது. குரு பார்வை பெறும்பொழுது கெட்டது எதுவும் வராம நல்ல விஷயங்களாக கிடைக்க போகுது அப்படிங்கறத அமைப்பு. இப்ப துளாராசி இவ்வளவு காலங்கள் எதற்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதுல எல்லாமே உங்களுக்கு நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து சூரியன், செவ்வாய், புதன், ராகுவோட சேர்ந்திருக்கு. அப்ப அப்பாவுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குமே தவிர, மற்றபடி பாத்துட்டீங்கன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டு. எத்தனைதான் ஜாதகத்துல தோஷங்கள் இருந்தாலும் ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ ஜெயிச்சு விட்டால், அதாவது ஆட்சியோ உச்சமோ பெற்று விட்டால் சகல தோஷங்களும் நிவர்த்தி அப்படிங்கிற ஒரு விதி உண்டு. அப்போ உங்க ராசி அதிபதி உச்சம், அதுவே மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் தான். உங்க ராசியை குரு பாக்குது, அது 2வது. குரு வக்ர நிவர்த்தி ஆகும் போது அது 3வது. 4வது விஷயம் சுகஸ்தானாதிபதியோடு சேர்ந்து சுக்கிரன் நிக்குது. அது அதை விட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இப்படி இன்னும் வந்து துலாத்துக்கு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த மாசம் யோக மாதமே. கொஞ்சம் மனக்கசப்புகள் வரும். அது வந்து சில இந்த கூட்டு சேர்க்கைகளாக நடக்கும். சோ அதை விட உடைச்சிட்டு நீங்க மேல வரக்கூடிய அமைப்புல இருந்து ஒரு ஆசி அதிபதி கொடுத்துருவாரு. அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. நன்மைகள் 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 80% நன்மைகளே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் துலாத்துக்கு அதிகமாக உண்டு அப்படிங்கிறத மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. பொதுவாகவே ஜாதகத்துல கிரகங்களை நோக்கி கிரகங்கள் வர்றது ரொம்ப விசேஷம். இப்ப சுக்கிரன் இங்க இருக்கார் அப்படின்னா, குரு இங்க இருக்கார் அப்படின்னா, உங்க ஜாதகத்துல அதே இடத்துல கிரகங்களும் ஏதாவது ஒரு வழியில பார்வைகளும் இருந்தாலும் கூட யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துதான் அந்த கிரகங்கள் போகும். இது வந்து பொதுவாக மாத பலன்ல எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு 20% வரைக்கும் அதிகமான நன்மைகளையே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சேனல்ல. அதே போல உங்க ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள், தசாபுத்தி பலன்கள் இதெல்லாம் ஈக்குவல் பண்ணி பார்க்கும்போது இந்த மாசம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குமா, நடக்காதா அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய சேனல்ல நிறைய ஆன்மீக பதிவுகள், அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல் நிறைய நட்சத்திர பதிவுகள், மாதம் மாதம், தமிழ் மாதம், ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி நிறைய பதிவுகளும் போட்டிருக்கோம். தொடர்ந்து பதிவுகளையும் பாருங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது சந்தேகங்களாக இருந்தாலும் நீங்க கீழே கமெண்ட்லயும் பண்ணலாம். அதே போல உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் நாம உங்களுக்கு ஜாதகம் எப்படி பாக்குறது, என்ன மாதிரி முறைகள், வாய்ஸ் ரெக்கார்ட்ல பாக்குறீங்களா, அல்லது வந்து டைரக்டா கால் அட்டன் பண்றீங்க, இல்ல நேரடியா வந்து பாக்குறீங்களா அப்படிங்கிற சில விஷயங்களை உங்களுக்கு வந்து நாங்க இன்ஃபார்ம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்க உங்களுடைய முழு ஜாதகத்தையும் பார்த்து கொடுக்கும் பொழுது லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு உண்டான என்ன வழிகள் அப்படிங்கறத நம்ம முழுமையாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அமைப்புமே உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்.